அனைவருக்கும் மாலை வணக்கம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா நிஃப்டி வந்து பாசிட்டிவாக தான் ஓப்பன் ஆச்சு. நிஃப்டி பார்த்தீங்கன்னாக்கா 24,526 அதிகபட்சமாக போனது. குறைந்தபட்சம் பார்த்தீங்கன்னாக்கா 24,400 போயிருக்கு. இதே போல் பார்த்தீங்கன்னாக்கா பேங்க் நிஃப்டி ஹையஸ்ட்டாக 55,345, லோயஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா 54,786. ரீசெண்டாக பார்த்தீங்கன்னாக்கா இப்போது குரூட் ஆயில் ப்ரைஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா டே பை டே பார்த்தீங்கன்னா குறைஞ்சிக்கிட்டே வருது. இதனால் வந்து டயர் ஸ்டாக்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா நல்ல பெனிஃபிட் வர்றதுக்கு, அவங்களுக்கு நிறைய லாபம் வர்றதுக்கு வாய்ப்பு அதிகம். டயர் ஸ்டாக் மாதிரி தான் பெயிண்ட் ஸ்டாக்குமே பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுமே வந்து குரூட் ஆயிலை மூலப்பொருளாக பயன்படுத்துறதுனால அவங்களுக்குமே அதிகபட்ச லாபம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதனால் வந்துட்டு பெயிண்ட் கம்பெனிலலாம் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது. இதே போல் தான் ஏவியேஷன் கம்பெனி இண்டிகோ அவங்களாம் பார்த்தீங்கன்னாக்கா ஆல்ரெடி ஹையில் தான் இருக்காங்க. நம்ம மேலும் இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னாக்கா ஏவியேஷன் கம்பெனியெல்லாம் லாபம் வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. சிடிஎஸ்எல் இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னாக்கா நேற்று ரிசல்ட் வெளியிட்டாங்க. அதில் வந்து அவங்களுடைய ப்ராஃபிட் வந்து ரொம்ப லோவாக இருக்கிறதுனால இன்றைக்கி ஷேர்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு 2-3% கிட்டே கீழே தான் ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் ஈவினிங் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக ரெக்கவரி ஆகி வந்துடுச்சு. மேபி நாளைக்கு பாசிட்டிவாக ஓப்பன் ஆகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. எப்போல்லாம் சிடிஎஸ்எல் கம்மியாக வருதோ நீங்கள் அப்போல்லாம் வந்து வாங்கிறது ரொம்ப நல்லது. இது என்னுடைய ஒரு தனிப்பட்ட ஒப்பீனியனு. இதே போல் தான் பார்த்தீங்கன்னாக்கா அமெரிக்காவில் வந்து டேக்ஸ் எல்லாம் அதிகமாக இருந்ததுனால கொஞ்ச நாளாக வந்து டாடா மோட்டார்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அமெரிக்காவுக்கு வந்து ஜாகுவார் காரெல்லாம் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறது வந்து நிப்பாட்டி வச்சுருந்தாங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா ரீசெண்டாக வந்து அதெல்லாம் திரும்பவும் நாங்கள் எக்ஸ்போர்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. இதனால் வந்து டாடா மோட்டார்ஸ் அவங்களுடைய ப்ரைஸ் எல்லாம் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு அதிகபட்சமாக வாய்ப்பு பிரகாசமாக இருக்குது. இதே மாதிரி தான் பார்த்திங்கனாக்கா ஓலா எலக்ட்ரிக் அவங்க பார்த்திங்கனாக்கா எல்லா கம்பெனியுமே வந்து டவுன் கிரேடு அறிவிச்சிருக்காங்க. கம்பெனி நல்லா போகாது, அவங்க சரியாக பர்ஃபார்மன்ஸ் பண்ண மாட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதனால் ஓலா கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்கெல்லாம் கொஞ்சம் பார்த்து இன்வெஸ்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இது சரின்னு பட்டுச்சுனாக்கா ஃப்யூச்சரில் நல்லபடியாக அவங்க பண்ணுவாங்கன்னு நினச்சிங்கனாக்கா வாங்குங்க. இல்லை எனக்கு இம்மிடியேட்டாக எனக்கு ப்ராஃபிட் வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து ஓலா கம்பெனி பக்கம் போகாதீங்க. ஆர்ஆர் கேபிள் அந்த ஷேர் பார்த்தீங்கன்னாக்கா இன்றைக்கி 12% வந்து ஹையாக ட்ரேட் ஆகிருக்குது. ரீசன் பார்த்திங்கனாக்கா அவங்களுடைய பிளான்ட் ப்ரொடக்ஷனை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதாகவும் பிளான்ட்டை வந்து எக்ஸ்பெண்ட் பண்ணுறதாகவும் அறிவிச்சிருக்காங்க. மகேந்திராவுடைய ரிசல்ட் வந்தது. மகேந்திரா பார்த்திங்கனாக்கா அவங்களுடைய எஸ்டிமேட் வந்து பீட் பண்ணியிருக்காங்க. அதனால் வந்து மகேந்திரா கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க ரெகுலராக எப்போல்லாம் குறையுதோ அப்போல்லாம் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். அது வந்து உங்களுக்கு ஃப்யூச்சரில் வந்து நல்லா பெனிஃபிட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதே போல் பார்த்தீங்கன்னாக்கா பஜாஜ் கன்சூமர் அவங்களுடைய நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னாக்கா இயர் ஆன் இயர் பார்த்தீங்கன்னாக்கா 13% லோவாக இருக்குது. போன வருஷத்தை விட இந்த வருஷம் அவங்க வந்து பார்த்திங்கன்னா 13% வந்து லோவாக சேல்ஸ் பண்ணியிருக்காங்க. இதே போல் ஒவ்வொரு கம்பெனியும் நீங்கள் பார்த்து நல்ல கம்பெனியை மட்டும் நல்ல மேனேஜ்மெண்ட்டாக இருந்தால் மட்டும் எப்போல்லாம் ஒரு 30%லேருந்து 40% அந்த கம்பெனி வந்து லைஃப் டைம் ஆயிலிருந்து லோவாக ட்ரேட் ஆகுதோ அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வாங்குங்க. இது வந்து ஃப்யூச்சரில் வந்து உங்களுக்கு வந்து நல்ல ப்ராஃபிட்டு கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நாளைக்கு வந்து மோஸ்ட்லி வேர்ல்டு மார்க்கெட்டு ஃபுல்லாகவே வந்து பாசிட்டிவாக இருக்கிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா வந்து புதன்கிழமை வந்து அமெரிக்காவில் வந்து ஃபெட் மீட்டிங் இருக்குது. அதனால் வந்து இந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட் ரேட் ஏதாவது குறைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ட்டு நம்புகிறோம். அதனால் வந்து இந்த ஒரு 2-3 நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஷேர் மார்க்கெட் வந்து
பாசிட்டிவாக இருக்கிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. இது இல்லாமல் பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஆர்பிஐ மீட்டிங்குமே பார்த்திங்கன்னா இந்த முறை வந்து ஒரு 50 பைசா வரைக்கும் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. லாஸ்ட் டைமே பார்த்திங்கன்னா யாரும் எதிர்பார்க்கல, ஆனால் வந்து 0.25% வந்து குறைச்சாங்க. 0.25% கிடையாது, பைசா குறைச்சிருந்தாங்க. இந்த முறை 50 பைசா வந்து குறைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் அப்படின்ற மாதிரி எல்லாருமே மார்க்கெட்டில் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. இதில் வேறு இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் போர் அப்படின்றது வந்து நாளுக்கு நாள் வந்து நெருங்கிட்டே போகுது. இது வந்து இப்படியே விட்டுருவாங்களா இல்லை கண்டிப்பாக போர் நடக்குமா அப்படின்றது பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். உலகத்தில் இருக்கிற எல்லா நாட்டு தலைவர்களும் ஒன்று சேர்ந்து இதுக்கு ஏதாவது ஒரு தீர்வு கண்டால் மட்டுமே இந்த போர் பதற்றமானது தவிர்க்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லைன்னா எந்த நேரத்தில் என்ன எப்படி அடிப்பாங்கன்றது பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். போர் வராமல் தவிர்க்கிறது நல்லது அப்படின்றது நம்மளுடைய கருத்து. நன்றி.